லட்சுமி, என்ன இது? உன் தாமரை முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது? ஆதவன் பிரிவை கண்டு அழகு தாமரை வாடுவது சகஜம் இல்லையா? நீங்கள் ஊருக்கு போவதால் உன் மனம் அடையும் வேதனையை விட என் மனம் 1000 மடங்கு அதிகமான வேதனையால் துடிப்பதை உன்னால் உணர முடியவில்லையா லட்சுமி? நீ மனோ தத்துவம் படிக்க வேண்டும் என்கிறாயே, என்ன பிரயோஜனம்? பிரேமையால் கட்டுண்ட இருவர் விலகிச் செல்லும் போது அவர்களது 2 உள்ளங்களும் மிக மிக நெருங்கி உறவாடும். அதுதான் மனோ தத்துவம். நான் ஊருக்கு போனாலும் என் உள்ளத்தை உன்னிலல்லவா விட்டுச் செல்கிறேன். வருந்தானே, சீக்கிரத்தில் திரும்பி வந்து விடுவேன். ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சான். பெரியஜமா சீக்கிரம் வர சொன்னாங்க. வரட்டும். சார், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்களா? ஓ, ஐ எம் சாரி. ஏன் சார், இந்த வண்டி தஞ்சாவூருக்கு எப்போ போகுது? எர்லி மார்னிங் 5 o'clock போகுது சார். ஆமா, நீங்க தஞ்சாவூர் போறீங்களா? எஸ், தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுல கல்யாணம், அங்க போய்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? ரவி வந்த உடனே அவனையும் கலந்துகிட்டு கல்யாண ஏற்பாடு செய்யாம திடீர்னு இப்படி முடிவு செய்துட்டு வந்துட்டீங்களே. ஒரு நாள்ல என்ன காரியத்தை செய்ய முடியும்? யாரை அழைக்க முடியும்? எல்லாம் யோஜனை பண்ணி தான் செய்திருக்கு. இந்த முகூர்த்தம் தவிர இந்த வருஷத்திலேயே வேற முகூர்த்தம் கிடையாது. எது எப்படி ஆனாலும் சரி, நாளைக்கே இந்த கல்யாணம் நடந்து தீரணும், அவ்வளவுதான். அம்மா, பாப்பா ரவி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கம்மா தந்தி கொடுத்தீங்க? இங்க ஏதோ குடிமுடிவு போச்சேன்னு இல்லை அவசரப்பட்டு வந்தேன். குடி முழுகனாத்தான் வரவு போல இருக்கு. ஏண்டா லீவ் விட்டு 1 வாரம் ஆச்சு, உடனே ஊருக்கு வராம மெட்ராஸ்ல உனக்கு என்னடா வேலை? அதுக்கு இல்ல, லெட்டர் எழுதின போருமே. எப்ப லெட்டர் எழுதுறது, எப்ப தந்தி அடிக்கிறதுங்கிறது நீ எனக்கு சொல்லி தர்றியா? நாளைக்கே உனக்கு கல்யாணம்டா. நாளைக்கு எனக்கு கல்யாணமா? ஆமா ரவி, நல்ல இடமா பார்த்து தான் முடிவு செஞ்சிருக்கோம். என்னம்மா இது? எனக்கு சொல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி முடிவு செய்யலாம்? இதுல உன்னை கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த இடம், அந்த குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருக்கா, பேர் தேவகி. இன்னும் என்னடா வேணும்? மன்னிக்கணும், நான் ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கா? டேய், என்ன பாருடா, கல்யாண விஷயத்துல நாங்க மட்டும் உன் அபிப்பிராயத்தை கேட்கலன்னு சொல்றியே, இப்ப நீ மட்டும் எப்படிடா எங்களை கேட்காம வாக்குறுதி கொடுத்த? ஏன்டா பேசாம நிக்கிற? பதில் சொல்லண்டா. கல்யாணத்தோட சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டியவன் நான் தானே. அதனால தான் சொல்றேன், துன்பத்தை அனுபவிக்காதேன்னு. உலங்கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டாராம் இல்ல? வாக்கு. அப்பா வாய மூடுற. ஏண்டி பேசாம நிக்கிற? போய் சொல்ல அவனுக்கு. நான் சொல்றது கேளப்பா. நாங்க உனக்கு கெடுதல் செய்வோமா? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பா. என்னம்மா, நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேம்மா. அம்மா, நீ ஏன் சொல்லு, கொடுத்த வாக்கு மீறலாமா? நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் தான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உன் இஷ்டத்துக்கு சமைச்சிட்டு நாளைக்கு எங்க வரும் என்ன ஆகுறது? உங்க அர்த்தமில்லாத கௌரவத்துக்காக என்ன நம்பி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? நாளைக்கு மறுபடியும் அவன் முகத்துல நான் முழிக்க முடியுமா? நீ ஏன்டா மறுபடியும் அவன் முகத்துல முழிக்க போற? அவளை அடியோட மறந்துட்டு மறுவேலை பாரு. ஏன் அவனுக்கு மேல ஆத்திரப்படுறீங்க? பேசாம இருங்க. நீங்க சொல்ற பொண்ணையும் அவன் கட்டிக்கலாம். அம்மா, முடியாதம்மா, முடியாது. கேட்டியாடி, இப்ப நீ நானும் அவனுக்கு முக்கியம் இல்ல. இந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம போய் நம்ம மானவ மரியாதை இழக்கிறத விட பேசாம 2 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டு. ரவி, உன்னால எங்களுக்கு இந்த முடிவு தானே வரணும்? உன்னை பெத்து வளர்த்து பாதுகாத்து படிக்க வச்ச நாங்க உனக்கு பெருசா தெரியலையா? போன இடத்துல சில நாள் பையன பெண் உனக்கு பெருசா போயிட்டாளா? அம்மா, இதோ கடைசியா சொல்றேன், உனக்கு தாயும் தகப்பனும் வேணுமா, இல்ல நீ பிரியப்படுற பெண்ணு வேணுமா? 2ல ஒண்ணு முடிவு பண்ணு. ரவி, ரவி, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டப்பா. நான் சொல்றத கேளுனா 10 பேருக்கு முன்னால என் மானத்தை வாங்காதடா.
இது கையில் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கணும்னு நினைச்சுக்கடா ரவி. ரவி அப்பா சேகர், நீதான்ப்பா உண்மையான சிநேகிதன். தூர பிரயாணத்தை கூட பொருட்படுத்தாம கல்யாணத்துக்கு வந்து கலந்துகிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. கோபு, எனக்கு மரியாதை இருக்கட்டும். முதல்ல நீ அங்க போய் ஆக வேண்டியது கவனி. சரி, நான் கவனிச்சு. என்ன பெரியம்மா, இன்னும் ஆகல? அம்மா பார்வதி, ரவி, தேவகி பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கா? என்ன யோசிக்கிற? நம்ம மோசம் பண்ண பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க. எல்லாம் மோசம். ஒரு வாரத்து கூட உண்மை கிடையாது. வரதட்சணை பணத்துல 500 ரூபாய் குறைச்சுக்கிறாங்கல்ல. சொன்ன பிரகாரம் மொத்த பணத்தையும் கீழே வச்சா தான் தாலி கழுத்துல ஏறும். இல்ல கொடுத்துருவாங்க. இல்ல வரதட்சணை பணம் எங்க போகுது? இதுக்காக முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துறதா? ஆமா, நான் நிறுத்தத்தான் நிறுத்துவேன். மாமா மாமா, இந்த அழகான பொண்ணு கிடைக்கலனா என் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்காதா? புது ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பழைய சுண்ணாம்பு கரண்ட பத்தியா கொண்டு வந்து கொடுக்குறேன். வாடா போதுமா. இது உங்களுக்கு நியாயமா? உங்களுக்கு எந்த வகையிலும் குறை வைக்க கூடாதுன்னு என் வீட்டை கூட விற்க தயாரா இருந்தேன். ஆனா அதை வாங்கறதுக்கு தான் யாரும் முன் வரல. உங்களுக்கு ஒரு ப்ரோனோட் எழுத்துறேன், என்ன மன்னிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. ப்ரோனோட் எதுக்கு? பணம் போட்டு மாட்டி வச்சு அடகுதான் பார்க்கணும். சொன்ன பிரகாரம் 500 ரூபாயை கொடுத்தா கொடு, இல்லைன்னா எங்களுக்கு வழிவிடு. மாமா, உங்க காலை பிடிச்சு கேட்கிற மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. தாலி கட்டுற வேலையில அதை தடுத்து நிறுத்துற தர்மம் இல்ல மாமா. இன்னைக்கு இல்லைனாலும் உங்க பணத்தை நாளைக்காவது என்னால் கொடுக்க முடியும். ஆனா இந்த சமயத்துல எங்க மானம் மரியாதை போச்சுன்னா நாளைக்கு அது திரும்பி வருமா மாமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஆமா, மானம் மரியாதை. நீ கெட்ட கேட்டுக்கு அது வேற வேணுமா? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வாடா போலாம். ஏன் நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே. ஒரு இளம் பெண்ணின் வாழ்வு முக்கியமா, கேவலம் பணம் முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. தன் தங்கையின் வாழ்வு செழிக்கணும்னு இவன் எவ்வளவு நாளா பாடுபட்டிருப்பான் தெரியுமா? அத்தனையும் ஒரே நிமிஷத்துல நிர்மூலமாக்குறது நல்லதா? தன் சகோதரி மேல இருக்கிற பாசத்தினால உங்க காலை கூட பிடிச்சு கெஞ்சான். கொஞ்சம் தயவு செய்து கருணை காட்டுங்க. ஆமா, காலையும் பிடிப்பான், கழுத்தையும் பிடிப்பான். பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு எது வேணுமானாலும் செய்வான். அட போய் நீ நியாயம் பேச வந்துட்ட. சரி, ஒரு 2 நாள் தவணை கொடுங்க. அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நானே கொடுத்துறேன். ஆமா, அவன் கொடுத்துட்டா மிச்சத்தை நீ கொடுத்து கிழிக்க போற. ஏன்னா நிக்கிறீங்க, வேலை போறான். மாமா 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 மாமா. கோபு, கோபு, எழுந்து. நான் சொல்றதை கேளு. நீ படிச்சவன், மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை விட்டுட்டு இப்படி பச்சை புள்ள போல அழலாமா? இவனுங்க போனா போகட்டுமே, வேறொரு மாப்பிள்ளை கிடைக்காமலா போயிடுவான்? சேகர், என் மானமே போச்சு சேகர். என் தங்கையோட வாழ்வே சிதறி போச்சு. முகூர்த்த வேலையில கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா என் தங்கையை அவன் கட்டிக்குவான் சேகர். இனிமே நாங்க 2 பேரும் எங்கேயாவது ஆத்திரியாவது கோத்தியாவது விழுந்து சாவறதை தவிர வேற வழியில். கோபு, 4 பேர் முகத்துல எப்படி விழிப்பான் சேகர்? இனிமே என் தங்கையை கட்டிக்க எவன் முன் வருவான் சேகர்? எவன் வருவான் சேகர்? கோபு, கோபு, அதேறிப்படாதே. நான் ஒரு யோசனை சொல்றேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த முகூர்த்தத்திலே உன் தங்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாகவா சேகர்? உண்மையாகவா? எனக்கு அத்தனை பாக்கியமா? என் தங்கைக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா சேகர்? என்னால இதை நம்பவே முடியலையே. கோபு, இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? சேகர், சேகர், சேகர். கோபு, கோபு, சேகர், உன்னை போல ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கிறதுக்கு
நான் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கணும் சேகர். எங்களை வாழ வச்சு எங்க மரியாதையை காப்பாத்திட்டேன். எங்களை 10 பேர் நடுவில் மனுஷனாக்கிட்டேன் சேகர். கோபு, என் தங்க பார்வதி எவ்வளவோ புண்ணியம் செய்தவன். வா சேகர், வா, வந்து உட்கார். டேய் வாசிக்கிறா, வாசிங்க. மனிதா, இந்த காயமே பொய்யடா, இது காற்றடைத்த பையடா. பொம்மலாட்டம் இது, பொம்மலாட்டம் இது, நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா. அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா. திரையில் மறைந்த சூத்திரதாரிக்கு தெரியுமடா நமதாட்டம், அவனுக்கே தெரியுமடா நமதாட்டம். மறு நிமிஷத்திலே என்ன ஆகுமோ மாயா உலகின் ஓட்டம். ஆட்டு மந்தையடா நம் கூட்டம், நரி வந்து விட்டால் திண்டாட்டம். பெரும் விந்தையடா இந்த உலகம். வேதமற்ற கல்யாண மேடையும் நாடக மேடையடா, இவையாவும் நான் முகல் லீலையடா, உன்னையே நம்பிடாதடா மூடா. பொம்மலாட்டம் இது, பொம்மலாட்டம் இது, நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா. அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா. நினைவில் நீந்திடும் பயணம் யாவுமே நிலையில் சேர்ந்து விடுமா, நிலையில் சேர்ந்து விடுமா. வழியினிலே என்னென்ன நேருமோ வரும் விதி மாறிடுமா. மனிதா வாழ்வு நிரந்தரமா, மறையும் வானவில்லடா மனிதா. மனித பிரயத்னம் வெற்றி அடைந்தால்